ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கட் ஹெல்த்தில் நம்மளுடைய குடலில் குட் மைக்ரோபயோம்ஸ் அண்ட் பேட் மைக்ரோபயோம்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. மோர் தேன் a trillion bacterias are present in our gut. ஸோ நம்ம ட்ரில்லியனுக்கு மேலே நம்ம கட்டில் இருக்கிற இந்த குட் பேக்டீரியாஸ், பேட் பேக்டீரியாஸ் நம்ம எது வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய குடலின் ஆரோக்கியம். இப்போ குட் பேக்டீரியாஸ்ன்னு பார்த்தோம்னா லாக்டோபெசிலஸ், லாக்டோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இவங்கெல்லாம். பேட் பெசிலஸ்ன்னு பார்க்கும்போது சால்மனெல்லா, ஈகோலை, ஸ்டஃபைலோகாக்கஸ் இவங்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறோன்னா நிறைய குட் பேக்டீரியாஸு செத்து போயிடும். அப்போது நம்ம குடலில் பேட் பேக்டீரியாஸ் தான் இருக்கும். இப்போ குட் பேக்டீரியாஸுங்கும் போது கட் பிரெயின் ஆக்சிஸ், கட் பிரெயின் எண்டோக்ரைன் ஆக்சிஸ், கட் ஹார்ட் ஆக்சிஸ், கட் லங் ஆக்சிஸ், கட் லிவர் ஆக்சிஸ், கட் pancreas axis, gut bone axis, gut muscle axis, gut skin axis, gut reproductive axis, gut kidney axis, gut bladder axis அப்படின்ட்டு நம்மளுடைய கட்க்கும் நம்மளுடைய இந்த இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸுக்கும் நிறைய ஹார்மோனல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. நாம் கட் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும்போது நம்மளுடைய வேறு சிஸ்டம்ஸும் எஃபெக்ட் ஆகி அந்த சிஸ்டத்துலேயும் டிசீசஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம குட் பேக்டீரியாஸ், குட் மைக்ரோபியோம்ஸ் வளர்க்குறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஸ்டெப்ஸ் நாம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.